இன்னைக்கு நான் வந்து 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டே 12 இன்னைக்கு டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு நான் வந்து 59 வந்து ஓடி முடித்தேன். அதுக்கு முதல் நாள் 65 ஓடி முடித்தேன். இன்னைக்கு மறுபடியும் வந்து நான் 65 ஓடி முடிச்சிருக்கேன். இதில் எனக்கு வச்சிருக்கிறதுனா ஒரே ஒன்று தான். இன்னைக்கு நான் புஷ் பண்ணாலும் வந்து 58 57 நிச்சயம் நான் வந்து வந்துடுவேன். பட் அடுத்தடுத்த வர நாட்கள் வந்து என்னால் செய்ய முடியாமல் போகும். பாடி பெயின் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து மைண்ட்லேயும் வந்து ஐயோ ஓடணுமா அப்படிங்கிற பயம் வரும். ஒரு வாந்தி வர மாதிரி ஃபீலிங் வரும். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஸோ அதனால நம்ம எடுத்துக்கிட்டு அந்த டார்கெட் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ என்னுடைய டார்கெட் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும், இந்த டார்கெட் இந்த டைம்குள்ளே நான் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னுடைய டார்கெட் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான். ஸோ அதை விட வந்து இந்த இயரில் 1500 கிலோமீட்டர் ஓடணும், இந்த மந்தில் வந்து 250 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது. ஸோ அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது. அதனால் என்னுடைய டைமிங் பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷம் வந்து அதனால் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம யூட்டிலைஸ்